அதுல பார்க்க போற முன்னாடி அல்ஜிப்ரானா என்ன அப்படின்னு பார்ப்போம், ஈக்குவேஷன் என்னன்னு பார்ப்போம், பாலினாமியல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இந்த 3 டேர்ம்ஸ் பத்தி உங்களுக்கு கிளியரா தெரியணும். ஃபர்ஸ்ட் அல்ஜிப்ரா ஆர் இயற்கணிதம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எங்கெல்லாம் நம்பர்ஸ் வருதோ அதை கொஞ்சம் கொஞ்சமா மினிமைஸ் பண்ணிட்டு இங்கிலீஷ் லெட்டரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கல்ல, அங்கதான் அல்ஜிப்ரா அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. இது லத்தீன் வேர்டு, அந்த ஒரு வேர்டோட அல்ஜப்ரா அந்த மாதிரி உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து வந்ததுதான் அல்ஜிப்ரா. உங்க புக்ல எக்ஸாம்பிள் நம்பர் 3.17 உள்ள எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். 2x cube minus 3x square minus 3x plus 2 இத ஃபேக்டரைஸ் அல்லது காரணிப்படுத்துகன்னு என்ன செய்வாங்க கேட்பாங்க. அவ்வளவுதான். ஃபேக்டரைஸ் பண்ணுங்க அப்படின்னு என்ன செய்வாங்க கேட்பாங்க. இதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா, இது ஒரு 3 ஸ்டெப்ல நீ என்ன செய்யணும் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், காரணிப்படுத்துக 3 ஸ்டெப். ஸ்டெப் 1 என்னன்னா, கொடுத்துருக்க இந்த பாலினாமியல p of x அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ கொடுத்துருக்க பாலினாமியல p of x அப்படின்னு வச்சுக்கலாம். 2x cube minus 3x square minus 3x plus 2. So step 1ல first line புரிஞ்சிச்சா? என்ன கொடுத்திருக்கான p of x வச்சாச்சா? செகண்ட், உங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் x minus 1ஆவோ x plus 1ஆவோ இருந்தே ஆகும். மேக்ஸிமம் 90% ஆஃப் கொஸ்டின்ல 3 காரணி வரப்போகுது. நம்ம பார்த்தோமே, அந்த இதுல 2 காரணி வந்துச்சு. அதே மாதிரி 3, ஃபார் எக்ஸாம்பிள் x ஸ்கொயர் பிளஸ் 8x பிளஸ் 7, இதுக்கு என்னெல்லாம் வந்துச்சு? x பிளஸ் 1, x பிளஸ் 7 வந்துச்சு. இதேதான், இது காரணம் என்ன? x பிளஸ் 1, x பிளஸ் 7. இந்த மாதிரி கியூபிக் ஈக்குவேஷன்லயும் ஏதோ ஒரு காரணி 90% இருக்க சான்ஸ் இருக்கு. வேற கணக்கு கொடுக்கலாம், பட் மெஜாரிட்டி x பிளஸ் 1ஓ x மைனஸ் 1ஓ என்ன செய்யலாம்? காரணியா இருக்கலாம். காரணியா இருந்துச்சுன்னா என்ன மீனிங்னா, இப்ப நான் இந்த p of x நான் எடுத்துக்கிட்டா, இந்த ஒரு பாலினாமியல் பல்லுறுப்புக்கோவை p of x எடுத்துக்கிட்டா, இந்த வேல்யூவை நான் இதுல தூக்கி போடணும். போடணும் எப்படி போடணும்னா, 1ன்னு போடக்கூடாது, அது அங்கிட்டு கொண்டு போயிடும். என்னன்னா x பிளஸ் 1 0ன்னு நினைச்சு, அப்ப x எவ்வளவு இருக்கும்? மைனஸ் 1ன்னு நினைச்சுக்கணும். சரியா? அந்த மைனஸ் 1 நான் இங்க என்ன செய்ய போறேன்? போட போறேன். ஓட்டிங்கன்னா மைனஸ் 1 ஸ்கொயர் 1, மைனஸ் 1 வச்சு 8 பேருக்குன்னா மைனஸ் 8 பிளஸ் 7. என்ன ஆன்சர் வருது? மைனஸ் 7 பிளஸ் 7 0. ஸோ இது என்ன கிளாரிஃபிகேஷன் வரலாம்னா, மாத்தி வரலாம். இந்த பாலினாமியல்ல மைனஸ் 1 போடும்போது ஆன்சர் 0ன்னு வந்துச்சுன்னா அதோட ஒரு ஃபேக்டர் என்னன்னு அர்த்தம்? x பிளஸ் 1ன்னு அர்த்தம். மாத்தி நல்லா பாருங்க. இது ஒரு பாலினாமியல், இது p of x எடுத்துக்கிட்டோம். இந்த x-க்கு பதிலா மைனஸ் 1 போடும்போது ஆன்சர் என்ன வருது? x இருக்க இடத்துல மைனஸ் 1 போடும்போது 0ன்னு வருது. என்ன மீனிங்? எப்ப மைனஸ் 1 0ன்னு வருதோ அப்ப என்ன அர்த்தம்? இங்க மைனஸ் 1 எப்படி போட்டோம்? x பிளஸ் 1 காரணியா இருக்குன்னு நினைச்சு அதுல 1 எடுத்து போட்டோம். ஸ்டாண்டர்டா டெஃபினேஷன் கொடுக்கலாமா? எந்த ஒரு பாலினாமியலுக்காவது ஒரு பர்டிகுலர் பாலினாமியல் பல்லு காரணியா இருக்கு அப்படின்னா அதை 0ன்னு வச்சு கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூவை தூக்கி போடும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். அந்த மெத்தட் தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல யூஸ் பண்ண போறேன். அந்த மெத்தட் தான் என்ன செய்ய போறேன்? இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல யூஸ் பண்ண போறேன். x பிளஸ் 1ஓ x மைனஸ் 1ஓ காரணியா இருக்கலாம் அப்படிங்கிற அசம்ஷன்ல நான் செய்ய போட போறேன். அசம்ஷன் நம்பர் 1, நான் என்ன செய்ய போறேன்னா x இருக்க இடத்துல என்ன செய்ய போறேன்? 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன்? 1. p of 1 கண்டுபிடிக்க. p of 1 x இருக்க இடத்துல 1. ஸோ 2 × 1 கியூப் 1. நீ இதே போட தேவையில்லை. 2 1 கியூப் ஒரு 2 வச்சுக்கிறதுனா 1 தான். மைனஸ் 3 கிழக்குல மாத்திரம் போடுங்க, உனக்கு ஆன்சர் வரும். மைனஸ் 3 பிளஸ் 2. இது 0 வருமானம் வராது. பாருங்க,
0 வருமானா வராது. சோ 0 வந்திருக்கா? 0 வரல. இப்ப இது என்ன பண்ணலாம்? 0 வரல. நீங்க பாருங்க 2 இது ஒரு +3 இருந்துச்சுன்னா +3 -3 கேன்சல், +2 இது ஒரு -2 இருந்துச்சுன்னா எங்க அடி கொடுக்குங்க? அடிபடுமா? படாது. சோ இது நாட் ஈக்குவல் டு 0. சோ இந்த ஸ்டெப் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப் 1லயே பாருங்க, ஒருவேளை இது பாஸ் ஆயிடுச்சுன்னா ஒன்னு ரிசல்ட் போடுறேன். என்ன போடுறேன்னா எது காரணின்னு போடணும். 1 போடும்போது 0 வந்துச்சுன்னா x - 1 காரணி அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 முடிச்சிடலாம். ஆனா இது இல்லாதனால செகண்ட் ஸ்டெப் நம்ம போறோம். 1க்கு பதிலா -1 போட போறோம். இதுல இந்த இதுல. சோ 2 × -1³ எவ்வளவு? -1 தான். 3 × -1 ஸ்கொயர் -3 × -1 +2. இங்க பாத்தீங்கன்னா இது -1³ பண்ணா -1 -1 2 -1 ஸ்கொயர் பண்ணா +1 ஆயிரும். சோ +1 × -3 -3. இது -3 × -1 +3 +2. இப்ப பாருங்க -2க்கு +2 கேன்சல், -1க்கு +1 கேன்சல். அப்ப என்ன ஆன்சர்? 0. எதுக்கு 0 வந்திருக்கு? P of -1க்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 0ன்னு வந்துச்சுன்னா நீ என்ன முடிக்கணும்னா therefore x + 1ங்கிறது ஒரு காரணி. ஒரு காரணி அப்படிங்க வார்த்தை எழுதணும். ஸ்டெப் 1 எப்படின்னு புரியுதா? கியூப் வந்து பாருங்க, ஸ்கொயர் வந்தா 2 காரணி வரும், கியூப் வந்தா 3 காரணி. 3 காரணில ஒரு காரணி எப்படி கண்டுபிடிச்சேன்னா இங்க சொன்ன அதே தான். -1 போடும்போது 0 வந்துச்சுன்னா எது காரணியா இருக்கும்? x + 1 ஒரு காரணி. அதே தான். -1 போடும்போது தான் 0 வந்திருக்கு. ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே 0 வந்துச்சுன்னா இந்த ரெண்டாவது ஸ்டெப் இந்த இதுக்கு நீ போவே தேவையில்ல. டைரக்டா இங்க 1 போடும்போது 0 வந்துச்சுன்னா x - 1 ஒரு காரணின்னு நினைச்சேனும் சொல்லணும். ஆனா -1 போடும்போது 0 வந்ததுனால எது காரணின்னு சொல்லணும்? x + 1 ஒரு காரணி. ஸ்டெப் 1 முடிஞ்சிச்சு. ஸ்டெப் 1ல என்ன தெரிஞ்சிருக்கு? x + 1 ஒரு காரணி அப்படிங்க தெரிஞ்சு போச்சு. அடுத்து நம்ம என்ன போறோம்னா சிந்தட்டிக் டிவிஷனுக்கு போறோம். சிந்தட்டிக் டிவிஷனை என்ன பண்ண போறோம்? இந்த பாலினாமியல இத வச்சுட்டு டிவைட் பண்ண போறோம். இந்த பாலினாமியல இந்த கிடைச்சிருக்கு பாருங்க, அதை வச்சு டிவைட் பண்ண போறோம். சிந்தட்டிக் டிவிஷனுக்கு தானே, 2 பாலினாமியல் டிவைட் பண்ண தானே போடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? சிந்தட்டிக் டிவிஷன்ல இந்த எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். எழுதிக்கலாமா? 2 -3 -3 2 கரெக்டா? மைனஸ்லாம் பார்த்து எழுதணும். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த சைடுல ஒரு நம்பர் எழுதணுமே. அது என்ன எழுதணும்னா இங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்க பாரு, x + 1 ஒரு காரணி. அப்ப நான் இப்பவே சொன்னேன் சிந்தட்டிக் டிவிஷன்ல இங்க +1 வந்துச்சுன்னா இங்க என்ன பண்ணோம்? -1 படாதே. சிந்தட்டிக் டிவிஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னது? 0 2 மல்டிபிள் 2 × -1 -2 -2 -3 -5 -5 × -1 -5 × -1 +5. So -3 +5 +2 -2 × -1 -2. அப்ப இத கூட்டினா 0. இது அர்த்தம் புரியுதா? இங்கேயும் நீ வெரிஃபை பண்ணிக்கலாம். ஒருவேளை இங்க தப்பு பண்ணிருந்தேன்னா இந்த இடத்துல மாட்டிக்கிடு. இந்த இடத்துல 0 தான் வரணும். ஏன்னா இது ஒரு ஃபேக்டர்னு சொல்லியிருக்குமே. ஒரு 12ங்கிறதுக்கு 3ங்கிறது ஒரு ஃபேக்டர்னு சொல்லிட்டோம். அப்ப 3ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன வரணும்? 12 3ஆல் டிவைட் பண்ணுங்க. கோஷன்ட் வந்து 4, ஈவு 4, மீதி என்னது? மீதி வருமா? வராது. எப்போ ஒரு காரணியால ஒரு நம்பரை டிவைட் பண்றோமோ அப்ப அதுக்கு ரிமைண்டர் என்னதான்? எப்பவுமே என்னதான்? 0 தான். அதே மாதிரி தான் ஒரு பாலினாமியலுக்கு இது என்னது? ஒரு காரணி. அப்ப இதோட வேல்யூ தூக்கி போடும்போது என்னதான் வரணும்? 0 தான் வரணும். நீங்க என்ன கேட்கலாம்? ஸ்டெப் 1ல வந்து இதை கண்டுபிடிச்சு அதை தூக்கி அதுல போடுறதுக்கு பதிலா இங்கேயே போட்டு பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா இங்க -1 போடணுமா +1 போடணுமா? ரெண்டுட்டே ஒருவேளை கொஞ்சம் +1 போட்டு வரலன்னா திரும்ப என்ன செய்யணும்? 2 தடவை டானா போட்டுக்கிட்டு இருக்கணும். இது ரொம்ப ஈஸி. சரியா? இதுல இதெல்லாம் உங்க ஸ்டெப் வந்து +1 தான் முத போடணும், -1 முத போடணும் எக்ஸ்பெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. நீ டைரக்டா உனக்கு தெரியும்னா -1 தூக்கி என்ன செய்யலாம்? போட்டுக்கலாம். பட் இருந்தாலும் கன்ஃபியூஷன் வேண்டாங்கிறதுக்காக +1 முத போடு, -1 ரெண்டாவது போடு. +1ல 0 வந்துச்சுன்னா -1 போடாது. +1ல 0 வந்துச்சுன்னா x -1 ஒரு காரணின்னு போட்டுணும். மைனஸ் போடும்போது 0 வரதுனால x + 1 காரணி.
அப்படிங்க சிந்தட்டிக் டிவிஷன். இது என்ன வச்சுக்கணும்? ஸ்டெப் 2. சிந்தட்டிக் டிவிஷன்ல இருந்து உனக்கு என்ன செஞ்சிருக்கு? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், சரி கியூபிக் ஈக்குவேஷன் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாறிடுச்சு. என்னென்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டெப் 3. இப்போ சிந்தட்டிக் ஈக்குவேஷன் தான் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க, கோஷன்ட். இதுதான் நமக்கு என்னன்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடு. இங்க ஆல்ரெடி ஒரு ஃபேக்டர் கிடைச்சிருச்ச, x+1 ஒரு காரணினா இங்கிலீஷ்ல இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். 3 ஃபேக்டர்ல ஒரு ஃபேக்டர் கிடைச்சிருச்சு. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? இதை என்ன மாத்திருக்கோம்? கியூபிக் ஈக்குவேஷனை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை மாத்திட்டோம். சோ ஸ்டெப் 3 பாருங்க. 2x² பாருங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து x² போடணும், செகண்ட் டைம் எடுத்து x போடணும். சோ 2x² minus 5x plus 2. இதை என்ன செய்யணும்? ரெண்டா பிரிக்கணும். 9th படிச்சிருக்கோம். ஜெனரல் மேத்தமெட்டிக்ஸ் நானே என்ன செஞ்சிருக்கேன்? நடத்திருக்கேன். சோ 4 1, 4 5 வந்துருச்சு. சோ அதை அப்படியே போடலாமா? 2x² minus 4x minus 4x plus 2. சோ இப்போ என்ன செஞ்சாச்சு? ரெண்டா பிரிச்சாச்சு. சென்டர் டேர்ம் ரெண்டா பிரிச்சாச்சு. இது ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் காமனா என்ன எடுக்கலாம்? x வெளிய எடுக்கலாம். உள்ள என்ன இருக்கும்? ஒரு 2 ஒரு x இருக்கும். இதுக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு -1ங்கிறது வெளியே இருக்கும். ஏன்னா x வெளியே எடுத்துட்டோம். அடுத்து இது மைனஸ், இது ரெண்டு காமனா எதான் வெளியே எடுக்க முடியும்? 2 தான் வெளியே எடுக்க முடியும். அப்போ உள்ள என்ன இருக்கு? 2x இருக்கும். ரெண்டும் ஏன்னா 4ல ஒரு 2 வெளியே எடுத்தாச்சு, 2x. -1 +1 கிடையாது, -1 பிகாஸ் ஒரு பிளஸ்ல 2 மைனஸ் இருக்கு. ஒரு மைனஸ் வெளியே எடுத்துட்டா இன்னொரு மைனஸ் உள்ள இருக்கும். இப்போ எப்படி எழுதுனா, இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? 9th கிளியரா பார்த்திருக்கோம். x - 2 2x - 1. இப்பனா இதுதான் ஒரு 2 ஃபேக்டர். இந்த இதோட 2 ஃபேக்டர். சோ டோட்டலா நமக்கு ப்ராப்ளம் இதுக்குள்ள ஃபேக்டர்னு கேட்கல, இதுக்கு தான் ஃபேக்டர் கேட்டாங்க. சோ இதோட இதுக்கு ஒரு ஃபேக்டர் இத கண்டுபிடிச்சோம். சிந்தட்டிக் டிவிஷனை வச்சு இந்த இதை மாத்தி இதுல இருந்து 2 கிடைச்சிச்சு. டோட்டலா ஆன்சர் நீ எடுத்து எழுதணும். ஆன்சர் அப்படின்னு எழுதி required factors தேவையான காரணிகள் அப்படின்னு சொல்லி என்ன எழுதணும்? தேவையான காரணிகள் அல்லது required factors அப்படின்னு எழுதி இதை மறந்துடாதீங்க, எடுத்துறது. இங்க ஒண்ணு இருக்கு, எல்லாம் இந்த கடைசி கண்டுபிடிச்ச மட்டும் எழுதுவாங்க. முன்னாடி ஒரு காரணின்னு ஒண்ணு எழுதிருக்கோமே, அதை எழுதணும். ஃபர்ஸ்ட் இதை மாத்தினாலும் எழுதிக்கலாம், பட் அது மறந்துடக்கூடாது. x - 2 ஒரு காரணி, இன்னொரு காரணி என்னது? 2x - 1. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா 5 மார்க் எந்த மிஸ்ஸும் இல்லாம திருத்தவங்க ஈஸியா கொடுப்பாங்க.